மத்திய ஆசியாவில் தான் முதல்ல ஆப்பிள் பயிர் செய்யப்பட்டது. தற்போது ஆப்பிள் உலகத்தில் உள்ள எல்லா விதமான குளிர்பகுதியிலுமே வளர்த்துட்டு வரோம். ஆப்பிளும் மற்ற பழத்தை போலவே பெரும்பாலும் சமைக்கப்படாமலே சாப்பிட்டு வந்தாலும் அது பல பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளும் ஆப்பிளை வச்சு தயாரிக்கிற பலரசம் சீடர் என்ற பானம் தயாரிக்கிறது எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகுது. ஒரு முத்தின ஆப்பிள் மரத்தில் வருஷத்துக்கு 100லேருந்து 200 கிலோ கிட்ட காய்க்குது. ஒரு சின்ன ஆப்பிள் மரத்தில் வருஷத்துக்கு 50லேருந்து 100 கிலோ கிட்ட காய்க்குது. ஆப்பிள் பால் ரொம்ப வருஷமாகவே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். குறிப்பாக தீபத்தில் ஆப்பிள் தயிர்லேருந்து எடுக்கிற பால் அதிகமாகவே யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆப்பிளில் பெக்டின் அப்படிங்கிற கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால நீங்கள் ரெகுலர் சாப்பிட்டு வரப்போ உங்கள் கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் குறையுது. உடல் எடை ஃபேட்டாக உள்ளவங்களாம் கொழுப்பெலாம் குறைஞ்சி அவங்க உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் இருக்கிற கியூஆர்சிட்டின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா மூளைச்செல்லுகள் அழியாமல் பாதுகாக்கிறதோடு நரம்பு மண்டலத்தையும் பாதுகாக்குது. இதில் இருக்கிற ஃபைட்டோநியூட்ரியன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவை சீராக வச்சுருக்கு. மேலும் இதில் ரொம்ப கம்மியாகவே கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்களாம் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்டான கியூஆர்சிட்டின் உடலில் ஆக்சிஜனை நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போகிற செல்களோட வலிமை அதிகரிக்குது. அதனால் என்ன பண்ணுதுன்னா நுரையீரலுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகுது. நீங்கள் ஆப்பிள் ரெகுலராக சாப்பிட்டு வரப்போ என்ன ஆகுனா உங்களோட வீக்காக உள்ள பல் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பளபளன்னு ரெகுலராக ஆப்பிள் சாப்பிட்றதுனால ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன பண்ணால் இதய நோய் ஏற்படுறதை தவிர்க்க முடியும். ஆப்பிள் உள்ள ஃபைட்டோ கெமிக்கலான பிளேவோனாய்டுகள் மற்றும் பீனாலிக் ஆக்சைடுகள் இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா மூச்சு குழாயில் இருக்க அடைப்புகளை நீக்கி ஆஸ்துமா ஏற்படுறதை தடுக்குது. ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆப்பிளை ரெகுலராக சாப்பிட்டு வரப்போ இறுதி மாதவிடாய்க்கு அப்புறம் பெண்களுக்கு எலும்பு பொறை நோய் ஏற்படும். அந்த நோய் ஏற்படாமல் எலும்புகளை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக பெண்கள் சாப்பிட்டு வரது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து பெருங்குடல் புற்றுநோய் செல்லை பெருங்குடல் புற்றுநோய் செல்லை உருவாகிறத தடுக்குது. ஆப்பிளில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதுவும் ஒரு நாளைக்கு நம்ம உடம்புக்கு தேவையான 14% அத்தியாவசிய வைட்டமின் வச்சுருக்கிறதுனால நீங்கள் ரெகுலர் சாப்பிட்டு வரப்போ நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான 14% வைட்டமின் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. அது மாதிரி நம்ம ரெகுலராக ஆப்பிள் சாப்பிட்டு வரப்போ கண்புரை நோய் ஏற்படுறதை தடுக்கலாம். இதில் இருக்கிற கொலாஜன் மற்றும் எலாஸ்டின் ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா நம்ம சருமத்தை எங்கே வச்சுக்க உதவுது. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி அதிகரிக்குது. அது கூட மூளையில் நோய் தாக்கம் ஏற்படுறதையும் ரொம்ப ரொம்ப இது குறைக்குது. ஆப்பிளில் இயற்கையாகவே மாலிக் ஆசிட் இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா பித்தப்பையில் பித்தக்கற்கள் உண்டாகிறது தடுக்குது. இதில் இருக்க நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா குடல் எரிச்சலை தடுக்குது. நீங்கள் டெய்லி ரெகுலராக 2லேருந்து 3 ஆப்பிள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இரத்த சுகைங்கிற அமினியா நோயை ஏற்படாமல் தடுக்கலாம். இதில் இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால உடலில் ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. அது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்க உதவும். உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மூளையில் டோபமைனை உருவாக்கி மூளை செல்லெல்லாம் அழித்து பார்கின்சன் நோய் அப்படிங்கிற ஒன்று உருவாகும். அது உருவாகிறதையும் தடுக்குது. ஸோ இவ்வளோ நன்மைகள் ஆப்பிள் இருக்குது. கண்டிப்பாக ரெகுலராக ஆப்பிள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியோடையும் நம்ம வாழ முடியும்.